நாங்கள் விவசாய கடனை நேற்று நடைபெற்ற வேளாண் பட்ஜெட்டில் வந்திருக்கும் எதிர்பார்த்தோம். வேளாண் கடன் தள்ளுபடி இல்லாமல் அதோடு எங்களுக்கு மானியமாக வழங்குவது வேண்டாம், எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும் என்று நாங்கள் அரசுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலே எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த அரசு விவசாயிகளுக்கு நேற்று இந்த பட்ஜெட்டானது ஒரு கண் துடைப்பாகவும் இது ஒரு விவசாயிகளை மாய பிம்பத்தில் ஏற்படுத்துவது போன்றும் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஏற்றம் தருகிற பட்ஜெட்டாக இல்லை, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான பட்ஜெட்டாக இல்லை. அதனால்தான் இந்த போராட்டத்தை விவசாயிகளை சாக்கில் போட்டு அடைத்து விட்டீர்கள், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்பதற்காக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை இங்கு தலைமைச் செயலகத்தின் முன்பு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். விவசாய கடன் தள்ளுபடியில பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் உங்களுக்கு தள்ளுபடி பண்றதா இருக்கு? என்ன அது என்னன்னா தமிழக அரசு தமிழக முதல்வர் என்ன சொன்னாரோ அதான் நாங்க கேட்கிறோம். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறு குறு விவசாயிகளுக்கு முழுவதுமான தள்ளுபடி, பெரும் விவசாயிகளுக்கு பாதி தள்ளுபடி என்று சொல்லியிருந்தார். அதை தான் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நம்முடைய முதல்வரை சட்டமன்றத்தை வைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெளிவாக சொல்லியிருந்தார். 100 அடி ஆழத்தில் நாங்கள் கீழே கிடைக்கிறோம், எங்களுக்கு வெறும் 50 அடி ஆழத்தை கைது கொடுத்தால் நாங்கள் எப்படி முன்னேறுவது? அதற்காக தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை இங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சார் இருங்க சார் நாங்க போராட்ட கவனத்தோட இருக்கிறோம். விவசாயிகளுக்கு அவங்க குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் சொன்னாங்க. நீங்க 3500 இல்ல கொஞ்சமாவது கூட்டி ஏத்தக்கூடாது சார் இல்ல எங்களுடைய கோரிக்கை பாருங்க, ஒரு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3500 ரூபாய் தரதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரும்புக்கு 4800 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் கூட கொடுக்காம எங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலும் இந்த பட்ஜெட் உயர்த்தவில்லை, எங்களுக்கு பாதுகாக்கவில்லை. அதனால்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கைது பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறோம். கைது பண்ணால் பரவாயில்ல, நாங்க ரிமாண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஒரு 45 விவசாயிகள் நாங்க வந்திருக்கிறோம்.